ஓம் சக்தி பராசக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. பங்காரம்மா கிட்ஸ் சேனல் சார்பா எல்லாத்துக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆதி பராசக்தி என்பது இந்துக்களின் கடவுளா? இந்துக்களின் கடவுள் யார்? ஒரு சக்தி ஒருவருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அம்மா ஒரு முக்கிய ரகசியத்தை சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போமா சக்திகளே? வாங்க பார்ப்போம். பலர் என்னை இந்து கடவுளாக கருதுகின்றனர். நான் அப்படி அல்ல. நான் மதத்திற்கு அப்பாற்பட்டவள். நான் இந்து சமயத்திற்கு மட்டும் உரியவள் அல்ல. அதற்கும் மேலே நான் மதங்களை கடந்தவள். என்னை ஒரு குறிப்பிட்ட மத கடவுளாக நினைத்து வழிபடுகின்றனர். நான் சமயம் என்ற சிறிய வட்டம் அல்ல. நான் ஒரு பெரிய வட்டம். அந்த வட்டத்தையும் கடந்தவள் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க சக்தி. இது என்னன்னு அர்த்தம் தெரியுமா? இப்போ பேசுறத சக்தி மதுமலர் தொடருவாங்க. சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஒவ்வொருவரும் மதங்களின் பெயரால் சண்டையிட்டுக் கொள்கிறோம். மத சண்டைகளுக்கு அப்பாற்பட்டவள் ஆதிபராசக்தி. ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்திற்கு மாறுவது தேவையில்லை. எந்த மதத்தில் இருந்தாலும் என்னுடைய பூரண அருள் உண்டு. நான் அருளியுள்ள வழிபாடு முறைகள் யாவும் மத சார்புடைய அல்ல, உலக மக்களுக்கு பொதுவானவை அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அடிகளார் ஒரு மத குரு அல்ல. அவர் மனித குல வழிகாட்டி, மனித நேயமிக்க தலைவர். மதங்களின் கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இன்ன யாவும் அடிகளாரை பாதிப்பன அல்ல. இத பத்தி கருத்துக்கள் கூற வருகிறார் சக்தி ஸ்ரீநிதி. இன்னும் என்ன சொல்லி இருக்காங்கன்னு தெரியுமா சக்தி? ஆதிபராசக்தி என்பது இந்துக்களின் கடவுள், இந்துக்களின் தாய் என்று குறுகிய வளையத்தில் சிந்திக்காதே. ஆதிபராசக்தி என்பது பொருள் ஆழம் நிறைந்த சொல். தாய்மை நெறி என்பதன் அதன் பொருள். தாயானவன் தன் குழந்தைகள் யாவரையும் சரிசமமாக நடத்துவது போல நான் உங்களை சரிசமமாக நடத்துகிறேன். கருணை உள்ளத்தோடு உங்களை இரட்சிக்கிறேன். அடிகளார் உருவம் தாய்மை வடிவம். பெண்கள் சமுதாயத்தை காக்க வந்த திருவுருவம். எனக்கும் பெண் சமுதாயத்துக்கும் உள்ள உறவு தாய் மகள் உறவு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சக்தி அம்மா. கேட்கும் போதே புல்லரிக்குது இல்ல? கிறிஸ்துமஸ் தினமான இன்று நம்ம பங்காரம்மாவை போற்றி வணங்குவோம். மேரி கிறிஸ்துமஸ் டு ஆல். ஓம் சக்தி. மேரி கிறிஸ்துமஸ் டு ஆல். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி. மேரி கிறிஸ்துமஸ் டு ஆல் சக்தி. ஓம்